வணக்கம் திரு ஈஸ்வரன், உங்கள் இரங்கல் செய்தியை பதிவு செய்யலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்னோடு நல்ல நண்பராக பழகியவர். எல்லோரோடும் பாசத்தோடு பழகக்கூடியவர். ஒரு மனிதனுக்கு நல்லவர் என்ற பட்டம்தான் கிடைப்பதற்கு அரிய பட்டம். அதுவும் அனைவராலும் நல்லவர் என்று நற்சான்று பெறுவது அவ்வளவு எளிதல்ல. அவரோடு பழகிய, அவரை தெரிந்த அத்தனை பேருமே கேப்டன் அவர்கள் நல்லவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எல்லோருக்கும் உதவி புரிவராக இருந்திருக்கிறார். அதே போல எந்த நிலைக்கு சென்றாலும் ஆரம்பத்தில் எப்படி எல்லோரோடும் பழகினாரோ அதே நிலையிலே பழகினார். ஒரு எல்லோரோடும் சமமாக பழகக்கூடியவர். பொருளாதார வேறுபாடுகள் இருக்கலாம், சமுதாய வேறுபாடுகள் இருக்கலாம், அரசியல் வேறுபாடுகள் இருக்கலாம். எல்லோரோடும் அந்த வித்தியாசம் இல்லாமல் சரிசமமாக பழகியவர். குறிப்பாக யாருமே சாப்பாடு இல்லாமல் பசியோடு இருக்கக்கூடாது என்பதிலே ஒரு குறியோடு இருப்பவர். திரைப்படத்துறையில கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொன்னா கூட இருக்கவங்க எல்லோரையும் அமர வைத்து, ஒன்றாக அமர வைத்து, தனக்கென்ன சாப்பாடு வருகிறதோ அது எல்லோரோடும் பகிர்ந்து எல்லோருக்குமானதாக, எல்லோரோடும் அதே இடத்துல சமமான சாப்பாடு என்பதை விட சமமாக அமர வைத்து சாப்பாடு பரிமாறியவர் கேப்டன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். கொஞ்சம் கோபப்படக்கூடியவர், யதார்த்தவாதி. அப்படி இருக்கும் பொழுது அந்த கோபம் என்பதே அவருக்கு அரசியலிலே ஒரு தடங்கலாக இருந்தது என்று கூட சொல்லலாம். அதனால அரசியலிலே நல்ல வேகமாக வந்தாலும் கூட அவரை வாரிவிட்டது அதுவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அவருடைய அரசியல் எதிரிகள் கூட, திரைத்துறையில் இருக்கிற எதிரிகள் கூட அவரை நல்லவர் என்று சொல்லித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும், தேமுதிக அவருடைய அனைத்து தொண்டர்களுக்கும், அவர் மீது அன்பு கொண்ட அத்தனை தமிழர்களுக்கும் என்னுடைய இரங்கலையும் ஆறுதலையும் இந்த நேரத்தில் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.